ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரின் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடபிள் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் மைதா எடுத்துக்கலாம். உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி. இதை லைட்டாக எண்ணெய் தடவி அப்படியே ஒரு 20 minutes ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கேரட், கேபேஜ், கொடை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 minutes மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பிசைஞ்சு வச்ச மைதா மாவை திரட்டிக்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மெல்லுசாக திரட்டிக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சாஃப்டாக வரும். குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததும் இல்லை ஸ்டஃபிங் செட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் இதை ஒரு 10 minutes வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதான், சுட சுட ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான மோமோஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங், பாய்.